என்னடாச்சு? காளி, உனக்கே தெரியும் நம்ம வீடு கொஞ்சம் சிறுசு. தம்பிக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. பாவம் சின்னஞ்சிறுசுக. நீ பாதி நாள் ஜெயிலில் இருப்ப, பாதி நாள் வெளியில் இருப்ப. அதுக்கு என்னப்பா? அப்படியே உன் ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நாள் செட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே. அம்மா, ஏம்மா பார்த்துட்டு இருக்க? சோத்துல கிட்ட விஷம் வச்சுட்டியா என்ன? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. ஆனா அம்மாவுக்கு தான் மனசு வரல. அதாவது உனக்கு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளாமல், ஊருக்கு முன்னாடி காரி துப்பி அசிங்கப்படுத்தாமல் நாசுக்காக வெளியே அனுப்பியிருக்கானுங்க. உனக்கு என்னப்பா, நீ தனி கட்ட, நீ பேசுவ பேசு. உன்னையாவது இவ்வளோ பெருசு வளர்த்தி ஆளாக்கி இப்போ தான்டா வீட்டு விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. நான்லாம் வெளியே வந்தோடனே வெளியே அனுப்பிட்டானுங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி ஏமாற்றி திருடி நிம்மதியாக சாப்பிட்றேன். அசால்ட்டுடா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நாளைக்கு குரு ரிலீஸ். எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. இப்போ போய் தலைவரை பகச்சிக்கிட்டீங்களே. இவனுக்காக போய் தலைவரையே பகச்சிக்கிட்டீங்களே. வர்ற எலெக்ஷன்ல தலைவரை எதிர்த்து எப்படி நிக்க போறோம்னே தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு இளவுமே புரியல. என்னமா அவர் என்ன பத்தி மட்டுமே சொல்ற மாதிரி பேசுறீங்க? லிஸ்ட்ல வேணா மொத பேர் என்னோட தான் இருக்கலாம். ரெண்டாவது பால் வளத்துறை, மூணாவது மீன் வளத்துறை. உங்க எல்லாரையும் சேர்த்தா ஏன் சொல்றாரு? என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா? நான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்று 12 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கட்சியோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? வெறும் 2000 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி. 30 மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கேன். நான் வரதுக்கு முன்னாடி உண்டியல் குளிக்க பிச்சை எடுத்தெல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல இருக்கே. அதெல்லாம் சரிங்க. சென்ட்ரல்ல உச்சியில உட்காந்துருக்கானுங்களே, அவனுங்க நம்ம மேல செம கான்ல இருக்கானுங்க. சிஐடி, ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐன்னு பில்லி சுனித்தை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மேல ஏவ போறானுங்க. இந்த நிலைமையில மக்கள் மத்தியில கொண்டு போய் பணத்தை எப்படி சேர்க்க போறீங்க? மிஸ்டர் உத்தமன், கல்வித்துறை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. நம்ம எல்லார் கையிலயும் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன்ல அட்லீஸ்ட் ஒரு கேமாவது இருக்கும். மக்கள் காமனா விளையாடுற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேம்ஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யாருக்கு பணம் கொடுக்கணுன்ற லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு கேம் போனஸ்ன்ற பேர்ல லீகலாவே கொடுக்க முடியும். வாக்காளர் ஒவ்வொருத்தருக்கும் பணம் அனுப்புறதுக்கு நம்ம கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. இது எங்களோட பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ற ஸ்பெஷல் சர்வீஸ். இந்த டிவைஸ் உங்க கையில இருந்தா போதும் சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வித்தின் செகண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தை யாருக்கு வேணா எப்ப வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். நோ டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி அன்ட்ரேசபிள். பட் பி கேர்ஃபுல் சார். பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ஆனாலோ இல்ல உங்க டிவைஸ் தொலைஞ்சாலோ இல்ல பிரேக் ஆனாலோ உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த மணியும் டெட் மணி தான். நீங்க மறுபடியும் மெக்சிகோ வந்து 5 days வெரிஃபிகேஷன் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால உங்க டேபை திருப்பி தர முடியும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல் சார். கிராசியஸ். இந்த டிவைஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இது ரொம்ப சேஃபா ஒரு லாக்கர்ல வச்சிருக்கோம். தலைவர் உத்தரவு கொடுத்த உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் உடனே போய் சேர்ந்துரும். நம்ம நினைச்ச அமௌண்ட்டை நினைக்கிற நேரத்துல அவங்க அக்கௌண்ட்ல லீகலாவே போடலாம். எவனும் ஒன்றும் கேட்க முடியாது. தலைவரே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உத்தமன், ஐயா உங்க மொபைலை கொஞ்சம் பாருங்க. தலைவர் ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுக்கலான்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஒரு குடும்பத்துக்கு 50,000 கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இப்போ தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி கண்ணு, டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒருமா சரி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் இது வேணும். அவன்கிட்ட போஸ்ட் ஓட்டுறதுக்கே காசு இல்லை. எப்படி தேர்தலை சமாளிக்க போகிறோம் பார்ப்போம். இவனா? அவருதான் சார். இங்க வந்தது லேட்டியா? ஏன் சார்? நன்னடத்தின் பேர்ல இவன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டான். நன்னடத்தையா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க கணக்குப்படி அவர் நடத்தைக்கு 4-5 வருஷம் உள்ளதா இருக்கணும் இல்லடா? ஆமா சார். ஓ வெறுப்பேத்தாதையா, பார்த்துட்டாயா சொல்றேன், போங்கயா.
ரெடி ஆச்சு சார், போகலாம் சார். தம்பி 99 ரூபா ஆகுது, ரவுண்டாக 100 ரூபா வச்சுக்கோ. ஓ தேங்க்யூ சார். தம்பி தம்பி டேய், வண்டி ஓட தெரியல. டேய் ஆத்துரா. அது ஒன்றும் இல்லை சார், வண்டி கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்களே புக் பண்ணிங்கன்னா வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்துருவோம் சார். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். இனிமேல் ஆப்பில் புக் பண்ணாதீங்க சார், நேராக எனக்கே கால் பண்ணிவிடுங்க. ஓகே உப்பாட்டு. டேய் பார்த்து, என்னடா காலையே பிரேக் போடுற? பிரேக் பிடிக்காதா? சார் பிரேக்லாம் பிடிக்காது, ஆனால் பிரச்சனை அது இல்லை சார். அங்கே பாருங்கள் சார், போலீஸ் நிற்கிறாங்க. இல்லையா? என்னடா வண்டியில் பேப்பர்ஸ் இல்லையா? பேப்பர்ஸ்லாம் இருக்குது சார், ஆனால் எனக்கு போலீஸை பார்த்தாலே ரொம்ப பயம் சார். சார் நம்ம சுற்றி போயிடுவோம் சார். ஒரு ஃபுல்லு, 2 வாட்டர் பாட்டில், ஒரு ஊறுக்கா பாக்கெட், சீக்கிரம் எடுத்துக்கோ. சார் ஃபுல்லு இல்லை, 4 கோட்டரா இருக்குது, எடுத்துகிட்டு வரவா சார்? என்னடா எல்லா ஒயின் ஷாப்லையும் இதே சொல்கிறீங்க? 4 கோட்டர் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபுல் பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு வா. டக்குன்னு போய்ட்டு வா. தம்பி, ஆர்டர் நம்பர் 2169. ஆமாம் சார். பிரியாணி தானே? சொல்லுங்கள் சார். நான் தான் ஆர்டர் பண்ணேன். சூப்பர் சார், நான் கூட தாம்பரம் வரைக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டேன் சார். இந்தாங்க. இப்போவும் தாம்பரம் வரைக்கும் தான் போனோம். காசு வீட்டில் இருக்கு, வண்டி எடு. சொன்னேனே, வீட்டில் தான் இருக்கு, வண்டி எடு. ஓல்டன் இந்தப்பா டெலிவரி காசு. சார் இது நீங்கள் அங்கேயே கொடுத்துருந்தா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே தேவையில்லையே. கரெக்டு தான், நான் வர வேண்டிய தேவை இருக்குல்ல. நான் எப்படி வந்திருப்பேன்? ரொம்ப யோசிக்காதப்பா, கிளம்பு. See you tomorrow. Bye. ஆளை விடுங்க சாமி. கேமிங் ஆப்பில் 60,000 கோடி மாஸ்டர் பிளான் சார். இவனுங்க எலெக்ஷனில் ஜெயிக்க ஓட்டுக்கு ஒவ்வொருத்த அக்கௌண்ட்லேயும் டைரெக்டாக காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அது கிரியேட் பண்ணது மட்டும்தான் சார் நான். அந்த டிவைஸ் இப்போ நம்பிக்கை கிட்ட இருக்கு சார். தெரியுதுல்ல, 2 நாள் உலகம் அப்புறம் தெரியும்.